இந்தியாவின் தலைசிறந்த பின்னணி பாடகியான எஸ் ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தின் ரிபேலே பகுதியில் 1938 ஏப்ரல் 23 ஜானகி அம்மா பிறந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஒடியா, துளு, பஞ்சாபி, வங்காளம், கொங்கணி உள்ளிட்ட 17 மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை ஜானகி அம்மா பாடியிருக்கிறார். 88 வயதான இவர் தன்னுடைய காந்த குரலால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பாடியதன் மூலம் திரையுலகில் நுழைந்த ஜானகி அம்மா 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 முறை தேசிய விருதுகளை வென்றுள்ள எஸ் ஜானகி அம்மா கடந்த 2016 திரையுலகில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். திருநாள் படமே அவர் கடைசியாக பாடிய பாடல் இடம்பெற்ற படமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக வேலையில்லா பட்டதாரி படத்தில் பாடிய அம்மா பாடல் இப்பொழுதும் பெரிய ஒரு பாடலாகவும் சோக கீதமாகவும் இசைக்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான் உள்ளிட்ட பல்வேறு இசையமைப்பாளர்கள் இசையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். 4 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மைசூருவில் இன்று அவர் உயிரிழந்தார். திரையுலகினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். 1986 தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர். 2002 கேரள மாநில சிறப்பு விருதை பெற்றவர். 4 தடவைகள் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பெற்றவர். 1980 மலையாள படத்திற்கும் 1984 தெலுங்கு படத்திற்கும் தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. 14 முறை கேரள மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றவர். 7 முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றவர். 10 முறை ஆந்திர மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றவர். இப்படி பல்வேறு விருதுகளை ஜானகி அம்மா பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 1992 இலங்கை சென்றிருந்த போது இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதலில் இசையமைத்து இசையமைப்பாளராகவும் எஸ் ஜானகி அம்மா முத்திரை பதித்தார். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 17 மொழிகளில் 48,000 பாடல்களை பாடி ஒரு 55 ஆண்டு காலமாக தன்னுடைய அனுபவத்திற்கு தாமதமாக விருது கிடைத்தது என்பதற்காக 2013 தனக்கு கிடைக்க இருந்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். இந்த அனுபவத்திற்கு தாமதமாக வந்ததினாலேயே அந்த விருதை அவர் மறுத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் பல்வேறு பாடல்களில் அவர் நெஞ்சை விட்டு நீங்காத பல்வேறு பாடல்களில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. செந்தூர பூவே பாடலாக இருக்கட்டும், சிகப்பு ரோஜாக்கள் நினைவோ ஒரு பறவை பாடலாக இருக்கட்டும், தர்மயுத்தம் ஆகாய கங்கை பாடலாக இருக்கட்டும், மூடு பனியினுடைய பருவ காலங்களின் கனவு நெஞ்சில் பாடலாக இருக்கட்டும், ஜானி படத்தினுடைய காற்றில் என்னும் கீதம் என்று பாடலாக இருக்கட்டும், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 தாமரை மொட்டுக்களை அலைகள் ஓய்வதில்லை பாடல், காதல் ஓவியம் படத்திலே நாதம் என் ஜீவனை பாடல், பயணங்கள் முடிவதில்லை படத்திலே மணியோசை கேட்டு பாடல், ஆனந்த கும்மி திரைப்படத்திலே ஒரு கிளி உருகுது பாடல், 3ஆம் பிறை திரைப்படத்திலே பொன்மேனி உருகுதே பாடல், இன்று நீ நாளை நான் படத்திலே மொட்டுவிட்ட முல்லைக்கொடி பாடல் என்று பட்டியல் போடாத அளவிற்கு, பட்டியல் இட முடியாத அளவிற்கு பல்வேறு பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். குறிப்பாக உயிரே திரைப்படத்தில் நெஞ்சினில்லே பாடல், முதல்வன் திரைப்படத்தில் முதல்வனே பாடல், சங்கமம் திரைப்படத்தில் மார்கழி திங்கள் அல்லவா பாடல், ஜோடி திரைப்படத்தில் காதல் கடிதம் திட்டவே பாடல் என்று பல்வேறு பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பாடல்களால் தொடர்ந்து 70 ஆண்டுகளாக வசீகரித்த குரல் மீண்டும் எப்பொழுதும் அவர் பாடல்களால் வாழ்வார் என்று திரையுலகத்தினர் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு திரையுலகத்தினுடைய பிரபலங்கள் மொழிகளை கடந்து அஞ்சலி செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய இசை பேரரசி, புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி அம்மா மறைந்திருப்பது தமிழ் சினிமாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது.